ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்த். ஐக்யூ கிட்ட வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் சைலண்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஐக்யூ Z7 S5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் டக்குன்னு சடனாக லான்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்போவுமே அலப்பறை பண்ணிட்டு லான்ச் பண்ணுற ஐக்யூ எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ சைலண்டாக டக்குன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது வீடியோக்குள்ள போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஐக்யூ Z7 S5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சைலண்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் டக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைலண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்களே, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ரீபிராண்டாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஆக்சுவலி இது ரீபிராண்டுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐக்யூ Z7 5G இருக்குல்ல, அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சேஞ்சஸ்க்கான காரணமும் என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மெயின் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐக்யூ Z7 5G நம்ம எல்லாருக்கும் தெரியும், மீடியாடெக்கோட Dimensity 920 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை நமக்கு 20,000 செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவசரப்பட்டு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ப்ராசஸர் 20,000 செக்மெண்ட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களான்னு தெரியல. இங்கே அந்த ப்ராசஸரை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. Dimensity 920 அப்படின்ற அந்த ப்ராசஸரை அலேக்கா தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதில் Snapdragon 695 எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு 5G ப்ராசஸரை இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஆக்சுவலி இவங்க இந்த ப்ராசஸரை மாற்றிருந்தாலும் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பார்த்தவே இல்லை. 18,999 அந்த ப்ரைஸிங்க்கு தான் ஆக்சுவலி இந்த ஐக்யூ Z7 S5G இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் யோசிக்கலாம், ஐக்யூ Z7 5G இதே 19,000 செக்மெண்ட்டில் தானே லான்ச் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் எதுக்கு Dimensity 920 இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு போயிடலாமேன்ற மாதிரி யோசிக்கலாம். பட் ஆக்சுவலி இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா ஐக்யூ Z7 5G உடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 22,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு ஐக்யூ Z7 5G லான்ச் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக தான், அதை 22,000 ரூபாய்க்கு மாற்றுறதுக்காக தான் இப்போ இந்த 19,000 செக்மெண்ட்டுக்கு ஐக்யூ Z7 S5G அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த Snapdragon 695 அப்படின்ற அந்த ப்ராசஸர் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிக்டோ ஐக்யூ Z7 இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.38 இன்ச்சஸ்க்கான சைஸில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது போக 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் மாதிரியான வேல்யூ இருக்குது. இது ஐக்யூ Z7 இருந்து அதே டிஸ்பிளே தான். அதே மாதிரி பேட்டரி 4500 mAhக்கான பேட்டரி, அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐக்யூ Z7 இருந்து அதே மாதிரியான கேமரா ஃபீச்சர் தான். பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான கேமரா. பட் இதில் என்ன சென்சார் அப்படின்றத இங்கே கிளியராக சொல்லலை. நமக்கு ஐக்யூ Z7 பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GW3 அப்படின்ற சென்சார் இருந்துச்சு, அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு. இங்கே இந்த ஐக்யூ Z7 Sலையும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. பட் சென்சார் சாம்சங்கோட சென்சார் தானா அப்படின்றத ஆக்சுவலி அவங்க மென்ஷனே பண்ணலை. ஸோ சாம்சங் சென்சாரா இல்லை ஆம்னிவிஷன் சென்சார் மாற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது இல்லை. மோஸ்ட்லி சாம்சங்கோட அதே சென்சார் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை அப்படின்றத சொல்கிறேன். மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான பொக்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதெல்லாம் நமக்கு ஐக்யூ Z7 இருந்த அதே ஃபீச்சர். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த செக்மெண்ட்டில் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது. அதே மாதிரி நமக்கு SD கார்டுக்கான ஸ்லாட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜேக் இருக்குது. Android 13 Fun Touch OS அதெல்லாம் காமனாக அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கூட நமக்கு ஐக்யூ Z7 மாதிரியே தான். பிளாக் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட லுக்கும் ஐக்யூ Z7 மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிக்டோவா ஐக்யூ Z7 தான். அதில் இந்த ப்ராசஸ் Snapdragon 695 அப்படின்ற அந்த ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 20,000 19,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரலாம், இதே மாதிரியான ஃபீச்சர் நம்ம வேறு எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரியுமே உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலி அதுவும் உண்மை தான். ஆக்சுவலி இது ஐக்யூ Z7லேருந்து ப்ராசஸர் டவுன்கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதை Vivo T2 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, அதோட ரீபிராண்ட் அப்படின்ற மாதிரியுமே சொல்லலாம். ஏன்னா Vivo T2 5Gல டிக்டோவா இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ணலை, ஐக்யூ Z7ஓட அந்த மேல் பாடியை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள Vivo T2 5G உள்ள சொல்லிவிட்டாங்க. ஸோ Vivo T2 5Gல இருக்கக்கூடிய டிக்டோவான ஃபீச்சர் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் இதை Vivo T2 5G உடைய ரீபிராண்டும் சொல்லலாம். ஆக்சுவலி Vivo T2 நமக்கு 19,000 செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 19,000 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 19,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது போக 8GB 128GB வேரியண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூ Z7 5G ரொம்பவே கம்மியான செக்மெண்ட்டில் ஒவ்வொரு ப்ராசஸர் கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களான்னு தெரியல. அதை அப்படியே ப்ரைஸை தூக்கி 22,000 ரூபாய்க்கு மாற்றிட்டு அந்த 19,000 செக்மெண்ட்டுக்கு Snapdragon 695 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ Vivo T2 5G இருக்குல்ல, அதை ஐக்யூ Z7 S5G அப்படின்னு பேரை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி 19,000 செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆல்ரெடி இந்த ஐக்யூ Z7 5G எவ்வளோ பெஸ்ட்டான
பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர் எல்லாம் Dimensity 920 அப்படின்ற பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எல்லாம் இருந்துச்சு, அதை தூக்கிட்டீங்களே அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி.